ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி. நம்ம ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணாமல் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணி ராகி சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சலிச்சு வச்சுக்கணும். அதுக்கு 1 கப் ராகி ஃப்ளார், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, 1/3 கப் கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி சலிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். கொக்கோ பவுடர், ராகி பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் இது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம இன்றைக்கி எக்லெஸ்ஸில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப், அதாவது 3/4 கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜாகரி பவுடர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜாகரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் அரைச்சி நல்லா பவுடராக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கரையிஞ்சிடும். இது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். ½ கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 1/4 கப் பட்டர், 1/4 கப் ஆயில் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆயிலாகவே கம்ப்ளீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒன் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு பீட்டர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, விஸ்க் இருந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா பேக்கிங் ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். அதோட வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ரௌனி வீடியோஸ்லாம் கூட ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் பால் ஆட் பண்ணணும். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் இன்றைக்கி 7 இன்ச் ட்ரேயில் மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது. அதில் மாற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 35 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா ஆகிடும். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.